Hello friends, Apple iPhone SE 3rd generation. So இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி எக்கச்சக்கமான லீக்ஸ் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. பிகாஸ் ஒரே ஒரு விஷயம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர ப்ரைஸிங். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர ப்ரைஸிங்கை பற்றி நம்ம இந்த வீடியோ கடைசியில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்போ லான்ச் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் ஸ்பெக்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே பற்றி இன்னைக்கான இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஆச்சு புதுசாக வந்துட்டீங்கன்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்துக்கு பெல் பட்டன் சொல்லலாம் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸில் உங்கள் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். iPhone SE 3rd generation. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாதமே லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று லீக்ஸ் படி பார்த்தீங்கன்னா iPhone XR, ஸோ அதாவது iPhone XR. ஸோ அந்த டிசைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே இருக்குன்னு சொல்லிட்டு லீக் வந்துட்டு. பட் இப்போ வந்து லேட்டஸ்ட் லீக் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு XR டிசைன் கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக iPhone SE 2nd generation. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற சேம் டிசைன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் தரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு லீக் இருக்குது. ஸோ 4.7 inch IPS LCD பேனல் சேம் iPhone SE 2nd generation எப்படி இருந்ததோ அதே டிசைன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைமே ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீக் இருக்குது. ஸோ ரெண்டுமே 50-50 தான். ஸோ 10R 50-50, அதே மாதிரி SE 2020 பார்த்தீங்கன்னா 50-50 தான். ஸோ இந்த ரெண்டு டிசைனில் ஏதாச்சும் ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். மேக்ஸிமம் SE 2nd generation. ஸோ அந்த டிசைன் தான் கொடுக்க நிறையவே சான்ஸ் இருக்குது. பிகாஸ் அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லீக்ஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது இப்போதைக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன டிசைனை வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கேமரா செட்டப் தான், 12 MP. ஸோ ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா அப்படின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு 8 MP அப்படி இல்லைனா 12 MP தர சான்ஸ் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ஓன் ப்ராசரான A15 Bionic RAM பண்ண தந்துக்கிறாங்க. ஸோ இங்கே A15 தந்ததுனால உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா பேட்டரியில். ஸோ பேட்டரி பற்றி இன்னும் கொஞ்சம் கெச்சு பார்க்கலாம். ஸோ இங்கே A15 தந்ததுனால இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5G சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட் இருக்குது. ஸோ பேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸோ உங்களுக்கு இம்ப்ரூவ்டு பேட்டரி லைஃப் தான் பார்த்தீங்கன்னா இந்த டைம் தரப்போகிறாங்க. பிகாஸ் ஆப்பிள் iPhone SE 2nd generation பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செம்மையாக இருந்தது. ஸோ பேட்டரியுமே நல்லா இருந்தது. பட் பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் தந்தாங்க. ஸோ ஹெவி யூஸ்லாம் பண்ணும்போது பேட்டரி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக காலி ஆகிடும். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே A15 தந்ததுனால ஸோ நல்லா ஆப்டிமைசேஷன் அது மட்டும் இல்லாமல் A15 தந்ததுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப்புமே பார்த்தீங்கன்னா டைம் நல்லா இருக்கும். ஸோ பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் iPhone SE 3rd generation. ஃபைனலாக ப்ரைஸ் செக்மெண்ட் பார்ப்போம். ஸோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை அமெரிக்காவில் $300 லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லீக் இருக்குது. பட் அது அமெரிக்காவில். ஸோ இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது அந்த $300 அப்படியே கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 22,000 வருது. பட் இந்தியாவில் அந்த ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் ரொம்பவே கம்மி தான். ஸோ இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 to 40,000. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குலாம் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண நிறையவே சான்ஸ் இருக்குது. சப்போஸ் அந்த 30,000க்குள்ளேயும் லான்ச் பண்ண சான்ஸ் இருக்குது. பிகாஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸிங் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்பிள் ஒரு ஈவெண்ட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுமே லான்ச் பண்ணிடுறாங்க. ஸோ லான்ச் பண்ண உடனே இதோட ப்ரைஸிங் எல்லாத்தையும் பற்றி நம்ம ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா அந்த இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனலுமே க்ரோ ஆகும். அது பர்சனலாக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்துக்கு பெல் பட்டன் சொல்லலாம் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நெக்ஸ்ட் டே. பாய்.